மியூச்சுவல் ஃபண்ட் பிகினர்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது, பிகினர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தான் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ சேனல்ல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தான் இருக்கும். இந்த நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் பத்தி சொல்லியிருப்பேன். பிபிஎஃப் பத்தி சொல்லியிருப்பேன். இபிஎஃப் பத்தி நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பேன். பட் ஒரு ஓவரால் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ், என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு பிகினர்ஸ்க்கு இருக்குது. இல்லை ஒரு மீடியமாக ஒருத்தருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோ சேனலில் சொன்னதில்லை. ஸோ அதை பற்றி யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ அந்த யோசனோட விளைவில் தான் இந்த வீடியோவோட க்ரியேட் பண்ண ஐடியா கிடச்சிது. இப்போ அஸ் அ பிகினருக்கு இல்லை ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, ஒரு 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா, என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணலாம், இல்லை எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்லாம் மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இருக்கிற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பற்றி சொல்லலை. பிட்காயின்ஸ்லாம் இருக்குது. பிட்காயின்ஸ் பற்றிலாம் நாங்கள் பேச போகிறல. அஸ் அ பிகினராக ஒரு ஃபினான்ஷியலை செட் பண்ணணும், நார்மலாக இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் பற்றி தான் பேச போகிறோம். அதில் 4 வகை வந்து ஃபிக்ஸ்டு இன்கம்னா நம்ம கொடுக்குற காசு வட்டியாக திருப்பி தருவாங்க அப்படின்ற ஃபிக்ஸ்டு இன்கம். இது சேஃப்டிக்கு உண்டானது. அந்த ஈக்விட்டி அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டு அதோடைய ப்ராஃபிட் ரிட்டனாக நம்ம கொடுக்குறது. அண்ட் கோல்டு, இது எவர் கிரீன் ப்ராடக்ட்டு. கோல்டு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபைனலாக ரியல் எஸ்டேட். இது அத்தனையும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது ஃபிக்ஸ்டு இன்கம்குள்ளே என்ன இருக்குது, இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் என்ன இருக்குது, கோல்டு என்ன இருக்குன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்றதையும் பார்த்து நமக்கு தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டை சூஸ் பண்ணலாம். ஜாபுக்கு போகிற அத்தனை பேருக்கும் இனிஷியல்லே ஒரு மேண்டேட்ரியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது இபிஎஃப் தான். இபிஎஃப் நீங்கள் 12% உங்கள்கிட்ட பிடிப்பாங்க. இந்த எம்ப்ளாயர் 12% போட்டு கட்டுவார். உங்களுக்கு தேவைன்ற போது இப்போ ரீசெண்டாக கோவிட்-19 சிச்சுவேஷனில் கூட நீங்கள் அட்வான்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் தென் மேரேஜ், நீங்கள் வீடு கட்டுறீங்க, லோன் வாங்குறீங்க, அத்தனை அட்வான்ஸஸும் எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஒரு அட் த எண்ட் ஆஃப் த உங்களுடைய 58 இயர்ஸோட ரிட்டையர்மெண்ட்டில் கூட ஒரு பெரிய அளவு உங்களுக்கு பென்ஷனாக கிடைக்கலான்னு ஒரு மினிமம் ஒரு 1000-2000ன்றது ஒரு பென்ஷனாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கார்பஸ், நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய கார்பஸ், அது நீங்கள் கால்குலேஷனே பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் பாஸ்புக் எடுத்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். நம்ம அந்தளவுக்கு கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இபிஎஃப். வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுன்ற ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் 12%க்கு அதிகமாக நீங்கள் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாலும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்கல, சில கம்பெனிஸ் வந்து அதை அவைல் பண்ணுறதில்ல. அதனால் இபிஎஃப்ஐ நான் அதுக்குள்ளேயே ஒரு சப்செக்ஷனாக விபிஎஃப் வச்சுக்கலாம். அடுத்தது பிபிஎஃப். நிறைய பேர் டேக்ஸ்க்காக இதை சேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. 15 இயர்ஸ் லாக்இன் பீரியட். இபிஎஃப்பில் அப்படி கிடையாது. நான் பிபிஎஃப்பில் லாக்இன் பீரியட். இபிஎஃப்பில் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லைனாலுமே மற்ற ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீமை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட், நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறனால அடுத்த ஆப்ஷன் பிபிஎஃப். அடுத்ததுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் நான் வந்து ஏற்கனவே பேசியிருக்கேன். பிபிஎஃப் பற்றிலாம் பேசியிருக்கேன், சோனியா சமர்த்தி பற்றி யோசிச்சிருக்கேன், என்பிஎஸ் பற்றி பேசியிருக்கேன்னா அது எல்லாத்தோட வீடியோஸோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதில் மிஸ் ஆனது எல்லாத்தையும் வரிசையாக ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். என்ன அதோட சாதக பாதகம் எல்லாத்தையும் பார்க்கலாம். பட் என்னென்ன இருக்குன்றதை மட்டும் தான் கிளியராக பார்க்குறோம். அடுத்தது சோனியா சமர்த்தி யோஜனா. ஒரு பெண் குழந்தை இருக்குங்கன்னா 21 வயசு வரைக்கும் லாக்இன் பீரியட். இது எல்லாத்தோட ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸோட அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட். நீங்கள் எந்த ஸ்மால் சேவிங்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்திங்கனாலும், சார் இபிஎஃப், பிபிஎஃப் எதை எடுத்திங்கனாலுமே எதை விட அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறது சோனியா சமர்த்தி யோஜனா தான். இதுக்கு பொன் குழந்தை இருக்கணும். பொன் குழந்தைக்கு நீங்கள் பிறந்ததுலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு அப்போ இதை நீங்கள் விட்ராலும் பண்ணிக்கலாம். அடுத்தது என்பிஎஸ், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இனிஷியல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு மட்டும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் பப்ளிக் அவைல் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம என்பிஎஸை பற்றி பேசுறதுக்கு காரணம் எக்ஸ்ட்ரா 50,000 வந்து டேக்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஈக்விட்டியும் அண்ட் தென் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் தென் கார்பரேட் பாண்ட்ஸ்லேயும் 3ஆக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது மார்க்கெட் லிங்க்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குதுன்றதை நிறைய பேர் தெரியாமல் என்பிஎஸ்ஸை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்பிஎஸ் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் தான். டெட் மியூச்சுவல் ஃபண்டை நான் ஏன் இங்கே ஃபிக்ஸ்டு இன்கமில் நான் சேர்த்துருக்கேன்னா, டெட் மியூச்சுவல் ஃபண்டும் உங்களுக்காக அவங்க கடன் கொடுத்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உங்களுக்கு ரிட்டனாக கொடுக்குறதுனால இங்கே டெட் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கேன். இது சேஃப்டியும் உண்டு இருக்குது. ஓவர் நைட் ஃபண்ட்ஸு, லிக்விட் ஃபண்ட்ஸு, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கம்மி நாளில் கடன் கொடுத்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக கொடுக்குறதுனால இது ஃபிக்ஸ்டு இன்கமில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற இதனால நான் இங்கே வச்சுருக்கேன். அடுத்தது கவர்மெண்ட் சேவிங்ஸ் பாண்ட். இது ஆர்பிஐ அண்ட் தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணுறதுனால இது செக்யூரிட்டின்றதுனால எந்த இஷ்யூவும் கிடையாது. 7 வருஷம் லாக்இன் பீரியட். 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பணம் தேவை, எனக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வேணும், அதாவது எஃப்டியை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேவிங்ஸ் பாண்டு கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்தது நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். இதுவும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குது. 5 இயர் லாக்இன் பீரியட். மினிமம் 1000 ருபீஸ் வந்து பே பண்ணலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ்.
போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்ஸில் வாங்குறதுனால இது பாஸ்புக்காக கொடுப்பாங்க. நீங்கள் சிங்கிளாவோ இல்லை ஜாயிண்ட்டாக கூட இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். அடுத்தது எஃப்டி அண்ட் ஆர்டி. இப்போ சொன்னதுலேயே ரொம்ப பாப்புலரான எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சாமானிய மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எஃப்டி, ஆர்டி தான். இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் தான், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் தான். எஃப்டின்றது நீங்கள் ஒரு பணத்தை முன்னாடி போடுறீங்க, அதுக்கப்புறம் டர்னர் 1 இயர் 2 இயர் 3 இயர்ன்றதை சூஸ் பண்ணுவீங்க. இல்லை ஆர்டின்றது நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ போடுறீங்கன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி போடுறீங்க. ஓவரால் இது நமக்கு தேவைப்படுற டைமில் நீங்கள் எஃப்டி எப்போ வேணால் பிரேக் பண்ணலாம், லிக்விடிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இதுவும். அடுத்தது ஆனுட்டி ஸ்கீம்ஸ். என்டோமெண்ட்ற பேரில், எல்ஐசின்ற பேரில் நிறைய பேர் நிறைய ஏஜென்ட், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நிறைய ரிலேட்டிவ்ஸ் ஏமாற்றி விற்கிற இது பாப்புலரான ஒரு ப்ராடக்ட்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது இது சேவிங்ஸோட ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை எஃப்டி விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது உண்மையாலுமே எனக்கு உண்மையாலுமே தேவை அப்படின்னு நிறைய பேர் நினச்சி வாங்குறது ரொம்ப கம்மி தான். ஸோ உண்மையாலுமே தேவைப்படுறவங்களுக்கு இந்த ஆனுட்டி ஸ்கீமும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் கம் பேங்க்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் முக்கியமாக போஸ்ட் ஆஃபீஸில் இது நிறைய யூஸ் பண்ணுறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி நிறைய ஸ்கீம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மூலம் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி தனியாக வீடியோஸ் கூட போடுறேன். ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்ஸ். நம்ம என்ன பேங்க்கில் எஃப்டி போடுறோமோ அதே தான் போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்ஸ். ஆனால் பேங்க் கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ஸ். இது 4.5 லட்ச ரூபா நீங்கள் வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். 4 லட்ச ரூபா பே பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அடிப்படையில் மந்த்லி கூட நீங்கள் காசு வாங்கிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். உங்கள் வீட்டில் ஏதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸு, இது மற்ற சேவிங்ஸு கம்பேர் பண்ணும்போது கூட இது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். எப்பயுமே நம்மக்கிட்ட சீனியர் சிட்டிசனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறனால இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் தென் கிசான் விகாஸ் பத்ரா. இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டிங்கன்னா இவங்க ஒரு அமௌண்ட்டை வந்து டபுள் அமௌண்ட்டாக மாற்றி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். நார்மலாக ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே இந்த நான் இங்கே 1 லட்ச ரூபா கொடுத்தேன், 2 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா கொடுத்தேன், 4 லட்ச ரூபா அப்படின்றத கொடுப்பாங்க. இது எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம், ஒரு நல்ல ஆப்ஷனாக நாம் இங்கே பார்க்கலாம். நம்ம எல்லா ஃபிக்ஸ்டு இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அது என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குன்றதை பார்ப்போம். இபிஎஃப் வந்து 8.5%, பிபிஎஃப் 7.9%, சோனியா சமர்த்தி யோஜனா எல்லாத்தோட ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னால் 8.4%, இபிஎஃபோட நார்மலாக தான் இருக்குது. என்பிஎஸ் 8% to 10%. என்பிஎஸ்ன்றது 3 டைப்ஸாக இருக்குது. அதாவது நீங்கள் உள்ளுக்குள்ளேயே 3 சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈக்விட்டி அண்ட் தென் கார்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். ஸோ ஈக்விட்டி இருக்கிறதுனால அந்த மார்க்கெட் ரிஸ்க் கொண்டது 8% to 10% போட்டிருக்கேன். பட் அதை விட கம்மியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் 7.9%. டெட் மியூச்சுவல் ஃபண்டிங் ஏன் கொடுத்துருக்குன்னா அங்கேயும் வந்து பாண்ட்ஸ் வந்து கடன் கொடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்குறதுனால சுற்றி வளைச்சு பார்த்தீங்கன்னா எப்படி மாதிரி தான் இருக்குது. ஸோ டெட் மியூச்சுவல் ஃபண்ட் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 6 to 8%. நீங்கள் கம்மியாக ரிஸ்க் எடுத்தீங்கன்னா 6%, மேக்ஸிமம் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா 8% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆர்பிஐ கொடுக்குது 7.75% அண்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் 5.9%ன்றதையும் சொல்லியிருக்கேன். இது ஆர்டிக்கும் 5.9% தான். அடுத்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் 8.6% போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. ஆனுட்டி ஸ்கீம் 4 to 7. இது அதை விட கம்மியாக தான் இருக்கும். பட் இன்பிட்வீன் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மாறும். அண்ட் தென் போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் வந்து 7.2 ஃபிக்ஸ்டு டெபாசிட் கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அண்ட் தென் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் நீங்கள் ஒரு டைம் கொடுத்துட்டு மாதம் மாதம் வாங்குறது 7.6%. கிசான் விகாஸ் பத்ரா 6.9%. அதாவது 10 இயர்ஸ் டைம் எடுத்துக்கும். ஒரு 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2000 ரூபாய் மாற்றி கொடுக்குறதுக்கு, அதாவது டபுளாக கொடுக்குறன்ற கான்செப்ட் தான் இதில் ஒர்க் ஆகுது. ஸோ நியர்லி 10 இயர்ஸ் இதை எடுத்துக்கும். ஸோ இதுதான் ஓவரால் ஃபிக்ஸ்டு இன்கமோட பர்சன்டேஜ். அடுத்தது ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்ப்போம். ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் மார்க்கெட் ரிஸ்க் கொண்டது. நீங்கள் எவ்வளோக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு ப்ளஸ் ஆகும் மைனஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு வருஷம் வந்து 30% வந்து ப்ளஸில் எடுக்கிறீங்கன்னா அடுத்த வருஷம் 40% மைனஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பேசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜர், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னு ஒருத்தர் ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். அந்த ஃபண்ட் மேனேஜர் ரிஸ்க் இல்லாமல் பேசிவ் ஃபண்ட்ஸ், அதாவது நிஃப்டி 50, நிஃப்டியில் இருக்கிற ஃபஸ்ட்டு, அதாவது கம்பெனி ஃபஸ்ட்டு 50 கம்பெனி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் நிஃப்டி, அதை அடுத்த நெக்ஸ்ட் 50, அதாவது அடுத்த 50 கம்பெனிஸ் கூட சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஏற்கனவே வந்து பேசிவ் ஃபண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். பேசிவ் ஃபண்ட்ஸை தாண்டி ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னு இருக்குது. அக்ரெசிவ், ஹைப்ரிட், டைனமிக் அசெட் அலோகேஷன்லாம் கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. அண்ட் தென் லார்ஜ் கேப்பும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ரிஸ்க் கம்மி தான். மல்டி கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஸ்க் அண்ட் ரிவார்டுன்ற வார்த்தையை வந்து ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. எவ்வளோக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு ரிவார்டு கிடைக்கும். சில டைம் நீங்கள் எவ்வளோக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாக எடுத்தாலும் அவ்வளோக்கு ரிவார்டு கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இது காஷியஸாக நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் இங்கே ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு எந்த ரிட்டர்னும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா யாராலையும் இவ்வளோ தான் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றலாம் எதிர்பார்க்க முடியாது.
வேணால் நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் தோராயமாக 9% மேக்ஸிமம் 9% வரைக்கும் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். 9லேருந்து 12ன்றது நார்மலாக எல்லாம் எதிர்பார்க்குற விஷயம். ஷேரில் ஓரளவுக்கு ஒரு 14 to 15% அந்த ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதை விட நீங்கள் ரிட்டர்ன் ஜாஸ்தி எதிர்பார்க்குறீங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்குறீங்க அல்லது ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை ஒரு வருஷத்தில் வந்து 30% 40%லாம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் அடுத்த வருஷமே அது 40% 50%லாம் வந்து மைனஸும் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஷேர் பற்றி எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேருக்கு போய்க்கலாம். அடுத்தது கோல்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றதை பார்ப்போம். சோவரின் கோல்டு பாண்ட் பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது லான்ச் பண்ணுது. ஒவ்வொரு சீரீஸாக லான்ச் பண்ணுறாங்க. எவ்வளோ கோல்டு அப்ரிசியேட் ஆகுதோ அவ்வளோக்கு உங்களுக்கு கோல்டு விலையும் அந்த பாண்டோட விலையும் ஜாஸ்தியாகும். 8 years லாக்இன் பீரியடு, 2.5% வந்து வருஷம் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் கோல்டுக்கு ஈக்குவலாக ஒரு அமௌண்ட்டையும் சேர்த்து வச்சுக்கலாம். அண்ட் தென் நீங்கள் அந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கோல்டுக்கு செய்கூலி சேதாரம் கொடுக்கணுன்னா அந்த 2.5% நீங்கள் அக்குமுலேட் பண்ண வச்சிருந்த 2.5% வருஷம் 2.5% இருக்கிறனால நீங்கள் அதை அக்குமுலேட் பண்ணி கூட நீங்கள் செய்கூலி சேதாரம் கொடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் தென் கோல்டு இடிஎஃப்க்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும். ஜீரோதா இல்லை ஐசிசி செக்யூரிட்டிஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கோல்டு ETF எக்ஸ்சேஞ்சர் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் டேரெக்டாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கோல்டுக்கு ஈக்குவலாக இது மாறும். அண்ட் தென் ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் மேனேஜ் பண்ணுது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் நீங்கள் வாங்கி விற்கிறதுக்கான எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் இருக்கும், பெருசாக இருக்காது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அடுத்தது எனக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லை, எனக்கு கோல்டு ETF வாங்கணுன்னா கோல்டு இண்டெக்ஸ் ஃபண்ட், அதாவது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டில் 3 கேட்டகரியாக கொடுத்துருக்கேன். ஃபிக்ஸ்டு இன்கமில் டெட் மியூச்சுவல் ஃபண்டும், ஷேரில் வந்து அடுத்த மியூச்சுவல் ஃபண்டும், தேர்ட் கமாடிட்டி ஆகிய கோல்டுக்கு அடுத்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் எல்லோரும் சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் ஆனதுன்ட்டு. பட் ஒவ்வொரு தேவைக்கும் மியூச்சுவல் பண்ணுற எல்லா கேட்டகரியும் எல்லா கேட்டகரிலையுமே இருக்கும். ஸோ இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டும் நீங்கள் ஒரு நல்ல ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். கோல்டு என்ன அக்குமுலேட் ஆகுதோ அதுவும் அக்குமுலேட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபண்ட் மேனேஜருக்கு ஃபீஸை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எந்த ரேஷியோ வேறு எந்த எக்ஸ்பென்ஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது ரியல் எஸ்டேட். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், எனக்கு ரிட்டர்ன்ஸ் இதில் சொல்ல போகிறது கிடையாது. ரிட்டர்ன்ஸை யாராலையும் கணிக்கவே முடிய மாட்டேது ரியல் எஸ்டேட்டில். சில டைம் வந்து நீங்கள் ஒரு 10 இடத்துல ஒரு நிலத்தை வாங்கி வச்சுருக்கீங்க, இல்லை 10 இடத்துல ஒரு பில்டிங் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா சொல்லிக்கொள்கிற மாதிரி ஒரு 3-4 இடம் மட்டும்தான் ரைஸ் ஆகும். மிச்சம் இருக்கிற 4-5 இடம் ரைஸ் ஆகாது. உங்களுக்கு லக் இருக்குன்னா நீங்கள் வாங்கினா ஒரே இடம் நல்லா பீக்காக போகும், அல்லது நீங்கள் வாங்கி வச்சுருக்க பில்டிங் நல்லா ரெண்ட் போகும். ஆனால் லக்கு இல்லை அப்படின்னா இது வந்து அந்தளவுக்கு இருக்காது. லக்கு இல்லாதவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன், லக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து அஸ் அ பிகினராக கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குற விஷயந்தான். ரியல் எஸ்டேட்டுக்கு நிறைய கார்பஸ் நிறைய அமௌண்ட் வந்து போட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரியல் ரிட்டர்ன் என்னன்றது தெரியாது. ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னா தினைக்குமே பார்க்கலாம், இல்லை எவ்ரி செகண்டுமே பார்க்கலாம் அது எவ்வளவு போயிட்டு இருக்குது வந்துட்டுருக்கு அப்படின்றது, அதாவது எவ்வளோ இன்கம் ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு அப்படின்றது, எவ்வளோ ஏறி இருக்குது இல்லை இறங்கியிருக்குன்றதை உண்மையிலே பார்த்துக்கலாம். ஆனால் அந்த ரியல் எஸ்டேட்டில் அப்படி சொல்லவே முடியாது. நீங்கள் இன்றைக்கி ஒரு பொருளை வாங்கிட்டு அண்ட் தென் ஒரு 6 மாதம் கழிச்சு அது கம்மியாக கூட குறைச்சலான்றத ஒரு நம்பராக பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் புரோக்கர் சார்ஜஸ்ன்றது நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. இது ஒரு காஷியஸான ஒரு அதிகம் பணம் போடுறதுனால கொஞ்சம் அஸ் அ பிகினராக கொஞ்சம் தள்ளி நின்று யோசிங்க. இப்போ கரோனா டைமில் வேணால் அந்த ரியல் எஸ்டேட்டோட விலை கொஞ்சம் கம்மியாகலாம். ஒரு ஆப்ஷனாக உங்கள்கிட்ட காசு இருந்தால் இதையும் வாங்கி வைக்கலாம். பட் ஒரு காஷியஸாக பார்த்துக்குங்க. நம்ம எல்லாத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் பார்த்தோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அஸ் அ பிகினராக நம்ம எதை சூஸ் பண்ணலாம்னா, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னோடய பணம் தேவை இருக்குது, ஒரு கோலுக்காக அப்படி சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பற்றி தெரிஞ்சிருக்குன்னா ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஷேர் பற்றி தெரியலனா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜை வளர்த்துங்க. ஒரு ப்ராடக்ட் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரியாமல் இருக்கிறதும் கொஞ்சம் தவறு தான். ஸோ தெரிஞ்சுக்குங்க. நான் மியூச்சுவல் ஃபண்ட் பிகினர் சீரிஸ் போடுறதுக்கு எதான் காரணம், நிறைய பேர் சொல்லிக் கொடுக்காமல் இருக்கிறதும் அண்ட் அதை பற்றின பயம் இருக்கிறதுனால தான் நான் மியூச்சுவல் ஃபண்ட் பிகினர் சீரிஸ் அதில் ஆரம்பித்தேன். ஸோ தெரிஞ்சுக்கங்க. இல்லை எனக்கு 5 வருஷத்துக்கு கீழே தான் இருக்குது, எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மேலே பயம், ஷேர் மேலே பயம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்னா நீங்கள் டெட் மியூச்சுவல் ஃபண்டு, எஃப்டி, ஆர்டி அண்ட் தென் உங்கள் வீட்டில் சீனியர் சிட்டிசன் யாராவது இருந்தாங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டைவர்சிஃபிகேஷனுக்கு மட்டும் கோல்டு ரியல் எஸ்டேட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 2 ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 40% யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20% வந்து கோல்டு ரியல் எஸ்டேட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா கோல்டுன்றது ஒரு 4-5 வருஷம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, அதாவது எந்த மாறுதல் இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. திடீர்னு அப் ஆகுது, திடீர்னு டவுன் ஆகுது. ஸோ ரியலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8-9% இது ரிட்டர்ன் கொடுக்க தான் செய்யுது. பட்
கோல்டுன்றது ஒரு ஆர்னமெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் காயினாக நான் பாண்டு சொன்னேன்ல, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு, பாண்ட்ஸு இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஓகே. நீங்கள் ஆர்னமெண்ட்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது தான். அது ஒரு மெட்டல், ஒரு ஆர்னமெண்ட் மெட்டல் மட்டும்தான். ரியல் எஸ்டேட்டும் அந்தளவுக்கு பூம் ஆகுறதில்ல. இனிமேட்டு கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். இந்த கோவிட்னால ஒரு 2-3 இயர்ஸ் வந்துட்டு கூவி விற்பாங்க. பட் நீங்கள் அதை இப்போதைக்கு நீங்கள் வாங்குறனா கூட டைவர்சிஃபிகேஷனுக்காக நீங்கள் இதை வாங்கிக்கலாம். நான் சொன்ன கோல்டு, எஃப்டி, ஆர்டி அண்ட் தென் ரியல் எஸ்டேட் எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதில் ஒன்று தான் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒன்று வாங்குறது அதிக ரிஸ்க் கொண்டது. ஏன்னா எஃப்டி, ஆர்டி வந்து வாங்கினீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மி. மியூச்சுவல் ஃபண்ட்னா கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. கோல்டு எப்போ விலை ஏறுனே தெரியாது. இப்போ கிடுகிடுன்னு விலை ஏறிக்கிட்டே இருக்குது. 50,000 60,000 தொடுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரியல் எஸ்டேட்டில் வந்து கொஞ்சம் காஷியஸ் தான் வாங்கணும். பட் இப்போதைக்கு கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணால் இதை மிக்ஸ் பண்ணலாம். உங்களுடைய ரைட் மிக்ஸை சூஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே உங்கள் கோல் இப்போ ஒரு 10 வருஷம் கோல், 20 வருஷம் கோல்னால் இவ்வளோ பணம் தேவை அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, கோல் பேஸ் இன்வெஸ்டிங் சொல்லி ஏற்கனவே நான் ஃபினான்ஷியல் பிளானிங் சீரிஸில் போட்டு தான் இருக்கேன். ஒரு கோலுக்கு எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், பணம் சேர்த்து வைக்கணும், அண்ட் தென் மாதம் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் எவ்வளோன்றது எல்லாத்தையும் ஒரு ரிட்டனாக எவ்வளோ ரிட்டன். நீங்கள் இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் நான் ஒரு 9% சொன்னேன், எஃப்டி ஆர்டியில் ஒரு 6% சொன்னேன். ஓவராலாக கூட்டி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான ரைட் மிக்ஸ், அதாவது கோல்டு கொஞ்சம், ரியல் எஸ்டேட்டு வந்து மாதம் சேர்த்து வைக்கணும்னாலும் இஎம்ஐயாக நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மீன் டைம் இனிஷியல் எஃப்டி ஆர்டியில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த COVID-19 லாக்டவுன் சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கற்றுக்கிறதுக்கு. எதுவுமே கற்றுக்கூடாதுலாம் எதுவும் கிடையாது. எல்லாம் பயந்து அதை ஓடுறாங்க. ஸோ கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரைட் மிக்ஸ் இதுதான். இது கொஞ்சம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும். ஏன்னா ஃபினான்ஷியல் நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ கற்றுக்குங்க. உங்களோட ரைட் மிக்ஸை கண்டுபிடிங்க. என்னோடய சஜஷன்றது ஷேர் அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் 60%, இபிஎஃப், பிபிஎஃப், டெட் மியூச்சுவல் ஃபண்டில் 30%, கோல்டு அண்ட் தென் கோல்டு ஃபண்டில் ஒரு 10%, டைவர்சிஃபிகேஷன் சேர்த்துலாம். ஒரு 20 இயர் கோலுக்கு அப்புறம் இதே நீங்கள் ஒரு 15 இயர் 10 இயர்னால் ஈக்விட்டியை குறைச்சிக்கிட்டு இபிஎஃப் அண்ட் தென் கோல்டில் உங்களோட ரேஷியோ ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு கம்மி, ஒரு 10 வருஷம் 5 வருஷம் அப்படின்ற போது ரிட்டர்ன்ஸ்ன்றது ரொம்ப டீவியேஷன் ஆகும். 20 இயர்ஸ்ன்றது ஒரு லாங் டைம் தான். ஒரு நல்ல ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் தான். அதுக்கப்புறம் நான் ரியல் எஸ்டேட் சேர்த்தலை. ஏன்னா அதோட வேல்யூ கணக்கிட முடியாது, உங்களால் ட்ராக் பண்ண முடியாது. கோல்டு அதை வந்து முடியுமா முடியாதா அப்படின்றத எந்த ட்ராக்கும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் ரியல் எஸ்டேட் சேர்த்துல. ரியல் எஸ்டேட்டாக நீங்கள் டைவர்சிஃபிகேஷனுக்காக கோல்டை எடுத்துகிட்டு கூட நீங்கள் ரியல் எஸ்டேட்டை 10% 20% கூட உங்களுடைய இதுக்கு போட்டுக்கலாம். என்னோடய சஜஷன் தான். நீங்கள் இப்படி தான், அதாவது ஒரு இமேஜினரியாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்படி தான் இதை வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இப்படி மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒன்று குறையும் போது ஒன்று கூடும்போதுன்றது உங்களுக்கு ஒரு ஓவரால் எது கம்மியானாலுமே இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ன்றது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அப்படின்றதுனால தான் இது ஒரு மிக்ஸாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் சொன்ன பல ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதோடைய முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். அண்ட் தென் அதிலே வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாமா வேணாமான்ற எல்லாத்தையும் நானே சொல்லியிருப்பேன் அட் எண்ட் ஆஃப் த வீடியோ. அதையும் ஃபுல்லாக பாருங்கள். இதில் சொல்லாத வீடியோஸ்லாம் அப்கமிங்லாம் வரிசையாக ஒவ்வொன்றா வரும். அண்ட் தென் போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி இருந்தாலும் நான் அதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் கூட நான் தனியாக கூட ஒரு வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வர வீடியோஸ்லாம் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனோட அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் தமிழ் ஃபினான்ஸ் சுரேஷ். நன்றி, வணக்கம்.